சோ நம்ம அந்த விதை இல்லாம ஏன்னா ரெண்டு விதைகள் வந்துருச்சுன்னா அது சில சமயம் சாப்பிடும்போது ஆமா இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து அந்த லெமன் அந்த டாங்கினஸும் இருக்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆமா இல்லனா வந்து வெறும் சப்பன்னு இருக்கும் இல்லையா? நம்ம பண்ற தப்பு அதுதான். நம்ம எப்பவுமே வந்து கேரட் சாதம் ஏதாவது ஒரு காய்கறி போட்டு சாதம் பண்ணும்போது வேற லெமன் நம்ம புழியறது இல்லை. ஸோ அதனால வந்து சில சமயம் அந்த காயுடைய அந்த டேஸ்ட் அது ஃப்ளேவர் வந்து சாதத்துக்கு பத்தாம போயிடும். கரெக்ட் இல்லையா? அதோட சேரும் போது அதோட டேஸ்ட் வந்து டாமினேட் ஆகாம போயிடும். சோ இப்போ லெமன் இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா ஓகே ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சரி நம்ம வந்து குக் பண்ணதுக்கு அப்புறமும் இது வந்து நல்லா தனித்தனியா தான் இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் 1:1 போட்டீங்கன்னா நிச்சயமா தனித்தனியா இருக்கும். சப்போஸ் பெரியவங்க சாப்பிடணும் குழஞ்சு இருக்கணும்னா கூட கொஞ்சம் ஓகே. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இதுல எந்த கலரிங் ஏஜென்ட்டும் சேர்க்கல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் அந்த கலர் கிடைக்குது இல்லையா? அந்த நேச்சுரல் கேரட்டோட அந்த எசன்ஸ்ல இருந்து மஞ்சள் பொடி போட்ட மாதிரி இருக்குல்ல பார்க்கிறதுக்கு. சதா ஐ வாஸ் திங்கிங் இல்ல மஞ்சள் பொடி நம்ம சேர்த்தோமா அப்படின்னு. இல்ல பட் அந்த கேரட்டோட அந்த எசன்ஸே இருக்கு. ஆமா அண்ட் இந்த ரைஸோட கலரும் கேரட்டும் காம்ப்ளிமெண்ட் ஆகும் உங்களுக்கு நல்லா. ஆமா ஆமா ரொம்ப வெள்ளை வெளியேர்னு இல்ல இல்லையா? ஆமா அதுவும் நல்லா இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா நம்ம சோ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி அண்ட் ஃபைனலா நம்ம வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? வெரி சிம்பிள் அவ்வளவுதான். So it's ready to serve. So காலையில நீங்க கேரட் துருவி ரெடியா வச்சிருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஆமா only 5 minutes. of course ரெகுலர் ரைஸ்லயும் பண்ணலாம் இல்லையா? டெஃபினட்டா பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் உதிரியா நம்ம பண்ணி வெச்சிட்டனா ஈஸியா. ஆமா எப்பவுமே இந்த மிக்ஸ்ட் ரைஸ்க்கு மட்டும் சாதம் ரொம்ப குழஞ்சிருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் போய்டும். அந்த லுக்கும் போய்டும். வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் குறைச்சு. ஆமா சோ உதிரி உதிரியா இருக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே சோ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் நான் இந்த ரைஸ் வந்து தனியா ஏதாவது ஒரு ஸ்மெல்லோ தனியா ஒரு டேஸ்டோ இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. கரெக்ட் இல்லையா? அண்ட் நார்மல் ரைஸ் மாதிரி டேஸ்டா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சில சமயம் அது நீங்க வேக வச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவல் மாதிரி இருந்தது. கரெக்ட். ஸோ டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்குமோ, நம்ம பண்ண அந்த ரைஸோட டேஸ்ட்டை கம்மி பண்ணிடுமோ அப்படின்னு நினைச்சேன். பட் யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ரொம்ப ஹெல்தியானது இல்லையா? கரெக்ட். ஸோ டேஸ்ட்ல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்ல அந்த லெமன் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருக்கு. நிச்சயமா இல்ல பிளாண்டா தான். ஆமா ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு சாதமும் இல்ல கத்திரிக்காய் சாதமும் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காரம் சேர்ப்போம், மசாலா எல்லாம் சேர்ப்போம். அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து சாதத்துல இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது இல்லையா? இது வந்து கொஞ்சம் அந்த கேரட்ங்கிறது வந்து அப்படியே சாப்பிடும்போது ஸ்வீட்டா இருக்கும். பட் சாதத்தோட அப்படின்னும் போது அதுக்கு பெருசா வந்து டேஸ்ட் கொடுக்காது சாதத்துக்கு. சோ அதுல வந்து லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் உளுத்தம் பருப்பு. ஆமா கிரன்ச்சியா. எஸ் ரொம்ப கிறிஸ்பியா கிரன்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதுவும் சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான டிஷ். ஸோ கண்டிப்பா இந்த கேரட் சாதத்தை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்த்த கேரட் சாதம், இந்த கேரட் சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருந்தது அண்ட் ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. சொல்லவே வேண்டாம் இல்லையா? கேரட் வந்து எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு காயின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த கேரட் சாதத்தை செய்து பாருங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி